உமன்ஸ் டே எவ்வளோ இம்பார்ட்டன்ட், எவ்வளோ முக்கியன்றதை நம்ம சொல்கிறத தாண்டி எல்லா இடத்துலையுமே அவங்களோட பிளேஸ் இருக்குது. ஃப்ரம் த பர்த் டில் எண்ட் எல்லா டைமுமே அந்த உமன் நம்மளோட ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு டெடிக்கேட்டடாக ஒரு டே இருக்கிறது வந்து நம்ம வந்து அவங்களுக்கு பெருமை சேர்க்குற விதமாக நான் நினைக்கிறோம். லைக் நம்ம அம்மா நம்ம ஃபுல் டைம் நம்மளோட எல்லா ஸ்டார்ட்லேருந்து எல்லா இதுக்குமே நம்ம சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம ஒய்ஃப் வருவாங்க, அவங்க நம்மளோட எல்லா ஸ்டேஜ்லையும் நம்மளை ரூம் பண்ணி கூப்பிட்டு போகிறது எல்லாமே அவங்க தான். அதுக்கு அடுத்து நம்ம டாட்டர் வரும்போது அவங்களும் நம்ம கூட வந்து ஃபுல் டைம் நம்ம ட்ராவல் பண்ணுறாங்க. நமக்கு எல்லா லேர்னிங்ஸ் எல்லா இதுவுமே நம்ம தெரிஞ்ச நாலேஜ் எல்லாம் நம்ம டாக்டர்கிட்ட கொடுக்கணும், டாக்டர் அதே ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம எல்லா டைம்லையும் வந்து உமன்ஸ் சுற்றி நம்ம ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அவங்களுக்காக டெடிக்கேட்டாக ஒன் டே இருந்து அவங்களுக்கு விஷ் பண்ணி அவங்கள ஹாப்பியாக வச்சுக்கிறது ரொம்ப நல்ல இதுவாக நினைக்கிறேன். பெண்களுக்கு ஈக்குவாலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டால் ஈக்குவாலிட்டி எல்லாத்தையும் இருக்குது. சில இடத்துல அவங்க எடுத்துக்கிறாங்க, சில இடத்துல அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை, அப்படி தான் சொல்லணும். ஏன்னா எல்லா இடத்துலையுமே இப்போ ஒரு கார்பரேட் ஆஃபீஸ் எடுத்திங்கன்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேரும் ஈக்குவலாக தான் பார்க்குறாங்க. ஆனால் அதில் ஒரு சில இடத்துல அவங்களுக்கு டாமினேட்டிங்காக இருக்கும். லைக் கேர்ள்ஸை வந்து டாமினேட் பண்ணுவாங்க. அந்த இடத்துல அவங்க ஓவர் கம் பண்ணி அவங்க அதை எடுத்து வந்து சொல்லணும். லைக் இந்த இடத்துல இப்படி இருக்குன்ற சுச்சுவேஷன் வெளியே சொன்னாங்கன்னா லைக் ரெஸ்பெக்ட் ஹெச்ஆரோ இல்லை அந்த டிபார்ட்மெண்ட்ஸோ அதுக்கான ரெஸ்பெக்ட் ஆக்ஷன் எடுத்து அவங்கள அது மாதிரி இதுலேருந்து ஓவர் பண்ணிப்பாங்க. அந்த டைமில் அவங்க பேசாமல் சைலண்ட்டாக இருக்கும்போது அவங்க திருப்பி டவுன்லேயே இருக்கிற மாதிரி அவங்க அதை ஃபீல் பண்ணுறாங்க. பெண்களுக்கு சேஃப்டி இருக்கா அப்படின்றத பாயிண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு சொல்லணும்னா அதை வந்து எல்லாருமே ஃபஸ்ட்டு கிட்ஸ்லேருந்து ஆரம்பிக்கணும். இந்த சேஃப்டி எங்கே வருதுன்னா எல்லாரும் பிரச்சனை எதை ஃபேஸ் பண்ணாலும் சொசைட்டியில் வர எல்லா விஷயத்துலேருந்து சேஃப்டி தான் பார்க்கணும். லைக் ஒரு கேப் ட்ராவல் பண்ணுறாங்களா இல்லை ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறாங்க, எல்லா இடத்தையும் நம்ம எப்பவுமே வந்து ஒரு கிட்ஸ்க்கு டீச் பண்ணும்போது பெண் குழந்தைங்களுக்கு இப்படி இருக்கணும், பெண் குழந்தைங்களுக்கு இப்படி இருக்கணும்னு சொல்லி தரமே தவிர ஒரு பையனை வளர்க்கும் போது பையன் எப்படி வளர்க்கணும் பையனுக்கு சொல்கிறது கிடையாது. அந்த பையனுக்கு ஃபஸ்ட்டு சொல்லி வைக்கணும், இப்படி தான் வெளியே நடந்துக்கணும், இப்படி தான் இவங்க எப்படி கேர்ள்ஸ் கிட்ட நம்ம ஈக்குவல் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். இப்போ ஒரு ஜென்ரேஷன் வழியாக பார்த்தீங்கன்னா யாருக்குமே வந்து ஒரு வீட்டில் மாமனார் வந்து மாமியாரை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தாங்க, அதுக்கடுத்து பையன் மருமலை கண்ட்ரோல் பண்ண ஒய்ஃபை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அவங்க அடுத்த ஜென்ரேஷன் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இப்படியே தான் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த ரெஸ்பெக்டை எங்கன்னா ஸ்டார்ட்லேருந்தே ஆரம்பிக்கணும். அதை நம்ம இப்போ வர ஜென்ரேஷனில் நம்ம குழந்தைங்ககிட்ட நம்ம பையன்கிட்ட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம ஈக்குவலாக பண்ணணும், நம்ம எப்படி ஒய்ஃபுக்கு ட்ரீட் பண்ணுறோமோ அதை தான் நம்ம பையன் ஃபாலோ பண்ணுவோம் அடுத்து. இதான் என்னோட தாட்ஸ். எங்கள் அம்மா ஷி கேம் வித் ஓவர் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ், நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுவேன். ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே அவங்க அம்மா தான் இருக்கும். அடுத்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என் ஒய்ஃப் வந்த பிறகு என் ஒய்ஃப் இஸ் செம போல்ட். எங்கள் அம்மா பயங்கர சாஃப்ட் அண்ட் பொலைட், எங்கே பார்க்கணுமோ அதை பார்த்துப்பாங்க. பட் என் ஒய்ஃப் செம போல்ட். அவங்க தான் எனக்கு வந்து இந்த தைரியம் பேசுறது எல்லாமே வர வச்சதே என் ஒய்ஃப் தான். இப்போ அதுக்கடுத்து என் பொண்ணு, ஏன்னா அவள் ஈக்குவல், அவங்க அம்மாக்கு ஈக்குவலான போல்டு, எல்லாமே புரிஞ்சுப்பா, எல்லாமே அதை ஈஸியாக டேக்கிள் பண்ண தெரியும் அவளுக்கு. இருக்காங்க. ஷீ இஸ் மிரல்யா, 6th standard. ஒரு பெரிய மூமெண்ட் அது. அந்த மூமெண்ட்டை வந்து எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. நமக்கு என்னமோ ஒரு எவ்வளோ காசுலாம் சம்பாரிச்சிடலாம், பட் இந்த ஒரு மூமெண்ட் வந்து ரியலி ஸ்பீஷியஸ் மூமெண்ட் தான் சொல்லணும். காசு என்னைக்கோனா எப்படின்னு சம்பாரிச்சிடலாம், பட் நம்ம குழந்தை அது நம்ம கையில் வருதுன்னும் போது மைண்ட் ப்ளோயிங் மூமெண்ட் தான். அது எனக்கு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் தான் நினைக்கிறேன். ஏன்னா லைக் நான் சுற்றி வந்தது பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா கூட தான் நான் பழகிருக்கேன். ஸோ அதே அடுத்து என் ஒய்ஃப் கிட்ட வரும்போது அதே வரும்போது எனக்கு பொண்ணாக வரும்போது எனக்கு அதே ஒரு சப்போர்ட்டே இருக்க மாதிரி இருந்தது. ரொம்ப சுற்றி நம்ம ஒரு க்ளோஸ் அதே இருக்க மாதிரி தான் இருந்தது. மேபி பையன் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் இருந்திருப்பான்னு தெரியல, பட் எனக்கு பொண்ணு தான் நாங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம், எங்களை எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வந்துச்சு. அது ரொம்ப பெரிய ஒரு ஹாப்பியான மூமெண்ட் தான். ரொம்ப பிடிக்கும், 2 பேருமே பிடிக்கும். அப்பா இல்லையா வந்துட்டு என்கிட்ட எப்பயுமே நல்லா நடந்துப்பாரு. சில டைம் சொல்ல வேண்டிய டைம் சொல்லுவாரு, எல்லா இடத்துலையுமே தைரியமா இருங்க. எங்கேயுமே வந்து உங்க பயமே இருந்தாலும் பயத்தை வெளியே காட்டாதீங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க ஒரு இடத்துல பயந்துட்டீங்கன்னா உங்களை எல்லாருமே வந்து கண்ட்ரோல் பண்ணி உங்களை அடக்கிடுவாங்க. அந்த பயத்தை வெளியே காட்டாதீங்க, தைரியமா இருக்க மாதிரி காட்டுங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை வரும்போது என்ன ஸ்பான்டேனியஸா யோசிக்கணும், அந்த இடத்துல எப்படி வெளியே வரணும்னு யோசிங்க. பக்கத்துல இவங்க இருக்காங்க அவங்க இருக்காங்க யாருமே வச்சுக்காங்க, எல்லா பிரதர்ஸும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியா இருப்பாங்க. இவங்க பண்ணுவாங்களா, அவங்ககிட்ட கேட்கலாமா, அந்த ஒரு ஆப்ஷனுக்கே போகாதீங்க. அதுவும் மெயினா கிட் கேர்ள்ஸ், குட்டி குழந்தைங்க, அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுவாங்க வெளியே சொசைட்டில. அந்த டைம்ல இமீடியட்டா ஓப்பன் அப் பண்ணுங்க. வித்தின் பேரண்ட்ஸ்
ஆர் டீச்சர்ஸ் யாராக இருந்தாலும் இமீடியட்டாக சொல்லுங்கள். எந்த விஷயத்துக்கும் ஹெசிடேட் பண்ணாதீங்க. Yeah, happy Women's Day to everyone. Have a grateful day. Thank you. Happy Women's Day for everybody. Every women's. Thank you, sir. Thank you, thank you. என் ஒய்ஃப் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். என் டாட்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். என் ஒய்ஃப் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஷீ இஸ் மை பெட்டர் ஆஃப் கீதா. ஹாய் எவ்ரிவன், ஹாப்பி உமன்ஸ் டே. எல்லாருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். என் ஹஸ்பண்ட் சொன்ன மாதிரி கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் நல்லா போல்டா இருங்க. எல்லா இடத்துலையும் எல்லா சொசைட்டிலும், நான் சொசைட்டின்னு சொல்றத விட ஏரியா வைஸ் இது டிஃபர் ஆகுது. ஒரு ஏரியால சம்மச் பண்ண தான் பாக்குறாங்க. நம்மள வந்து கொஞ்சம் தலை இப்படியே தூக்குனா நம்மள அப்படியே கொட்டி உட்கார வைப்பாங்க. எனக்கு அது நிறைய இப்ப வரைக்கும் நடக்குது. ஆனாலும் என் ஹஸ்பண்டோட சப்போர்ட் எனக்கு இருக்கு. அதையும் மீறி எந்தெந்த இடத்துல நம்ம பேசணுமோ அந்த இடத்துல கண்டிப்பா பேசியே ஆகணும். அதுக்கு என்ன ஒரு ரிசல்ட் வந்தாலும் பரவாயில்ல, அதை நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ணலாம். ஒரு தடவை நம்ம பண்ணாதான் நமக்கு தெரியும். பண்ணாமையே நம்ம பண்ணாமே ஐயோ இது பண்ண மாட்டாங்க சொல்லக்கூடாது. நம்ம ஒரு தடவை பண்ணி பாருங்க. உங்களை நீங்க அதை ஃபேஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குதுன்னு பாருங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்க உங்களை சேஞ்ச் பண்ணிக்கிறீங்களா இல்ல மற்றவங்களை சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு பாத்துக்கோங்க. அவ்வளவுதான், மற்றபடி வேற எதுவும் இல்லை. செலிப்ரேஷன் சொல்லிட்டு ஒரே ஒரு நாள் மட்டும் பண்ணிட்டு விடாம டெய்லி செலிப்ரேஷன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். அந்த செலிப்ரேஷன் நான் சொல்ல வர்றது எந்த ஒரு அபியூஸும் நாட் ஓன்லி ஃபார் சைல்ட், நாட் ஓன்லி ஃபார் உமன், நிறைய பேருக்கு நான் ஈவன் ஃபார் மென்னுக்கும் அந்த அபியூஸ் நடக்குது. மென்ஸ் டே நம்ம வந்து பெருசா நம்ம கொண்டாடுறது இல்லை. இருந்தாலும் இந்த செலிப்ரேஷன் ஒன் டேல ஓகே அந்த ஒரு கிஃப்ட் ஷேர் பண்றதுக்கு நீடு. ஏன்னா எந்த கிஃப்ட்டுமே வாங்கி கொடுக்காத ஹஸ்பண்ட் வந்து அன்னைக்கு ஒரு நாள் தான் வாங்கி கொடுப்பாங்க. அந்த கப்புள்ஸ்க்கு அந்த மென்ஸ் டே, அதாவது உமன்ஸ் டே அப்படி இல்லைன்னா வேலண்டைன்ஸ் டே, இந்த செலிப்ரேஷன்ஸ் தேவைப்படுது. எக்ஸ்பெக்ட் பண்றவங்களுக்கு, எக்ஸ்பெக்ட் பண்ணாதவங்க அவங்களுக்குலாம் நான் என்ன சொல்றேன்னா, டெய்லி நமக்கு செலிப்ரேஷன் தான். நீங்க வந்து அது எல்லா நாளுமே செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு மற்றவங்களுக்கு நம்ம தீங்கு நினைக்காம இருந்தாலே அது நம்ம பண்ற செலிப்ரேஷன் நான் நினைக்கிறேன். அதனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு நல்லதா நினைச்சிட்டு யாருக்குமே அபியூஸ் பண்ணாம, மெயின் அபியூஸ் தான் இப்ப நான் யூஸ் பண்ற அந்த அபியூஸ்ன்ற வேர்டு ரொம்ப பெரிய வேர்டு இப்ப நம்மளுடைய கண்ட்ரில நிறைய நடக்குது. அதனால அந்த அபியூஸ் மட்டும் யாருக்குமே நடக்காம இருந்தா அதுவே செலிப்ரேஷன் தான் நான் நினைப்பேன். 100% சேஃப்டியே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். சேஃப்டியே இல்லை மேம். ஈவன் நான் இப்போ சின்ன வயசுன்னு சொல்றதை விட இப்போ நான் 30 இயர்ஸ் வரைக்கும் நான் நல்ல போல்டா இருந்தேன். ஒரு 12 o'clock கூட நான் வந்து எங்க வீட்டுக்கு நான் டிராவல் பண்ணியிருக்கேன். ஒரு ஆஃபீஸ் முடிச்சுட்டு போயிருக்கேன், எல்லாமே பண்ணியிருக்கேன். ஆனா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இந்த ஒரு 10 இயர்ஸா நான் வந்து பயப்படுறேன். மேபி நான் வந்து ஒரு பொண்ணு குழந்தை வச்சிருக்கனால பயப்படுறேன்னா என்னன்றது எனக்கு தெரியல. பட் ஆனால் நான் இப்போ வந்து ரொம்பவே ஃபியரா இருக்கு. என் ஹஸ்பண்ட் சொல்லுவேன், அவங்க அம்மா போறாங்கன்னா கொஞ்சம் சேஃபா போயிட்டு வர சொல்லுங்க, சீக்கிரம் வர சொல்லுங்க, ஒரு நைட் இந்த டைம் மேல வேண்டாம். ஏன் தெரியல, நான் இவ்வளவு படிச்சிருக்கேன். எனக்கு அந்த ஒரு சேஃப்டிங்கிறது வந்து எதனால நிறைய நியூஸஸ் பார்க்கறதுனால நமக்கு அந்த ஒரு பயம் இருக்கா என்னன்னு தெரியல. சேஃப்டி வந்து சின்ன பசங்க கூட அதான் சொன்ன ஏரியா வைஸ் அது டிஃபர் ஆகுது. நான் சொல்லலாமா இல்லையான்னு தெரியல. ஒரு சில ஏரியால வந்து அது அப்படியே பசங்களும் அந்த அடுத்த ஜெனரேஷன் உருவாகிட்டே வர்றதுனால சேஃப்டியே இல்லாத மாதிரி தான் நாங்க ஃபீல் பண்றோம். நான் இதுக்கு என்ன ஆன்சர் சொல்றது எனக்கு தெரியல. ஏன்னா நாங்க இது ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த 10 இயர்ஸா. சேஃப்டி வந்து இல்ல, ரொம்ப சேஃப்டி இல்லாத மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். கேர்ள்ஸ்க்கு ஈக்குவாலிட்டி இருக்கு. நம்ம வந்து சில இடத்துல வந்து இருக்குன்றாங்க. இந்தமா குடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அவங்களே எடுத்துக்கிறாங்களோன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் ஈக்குவாலிட்டி கொடுக்குறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நம்ம எடுக்கலான்னு போறப்போ நீ ஒரு பொண்ணா இருந்து இதை பண்ணலாமா அப்படின்னு ஒரு வேர்ட் டேக் நம்ம கொடுத்துடுறாங்க. ஈக்குவாலிட்டி கொடுத்துட்டு இந்த டேக சொல்லும் போது அடுத்த தடவை நம்ம யோசிக்கிறோம் அதை போய் பண்றதுக்காக. எனக்கு ரோல் மாடல் வந்து என்னோட அங்கிள்ஸ், என்னோட பேரண்ட்ஸ் விட என் அங்கிள்ஸ். ஏன்னா எங்க தாய் மாமங்கள் அவங்க வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பயங்கர போல்டா எல்லாமே பண்ணுவாங்க. நான் நிறைய நாள் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், ஐயோ நானும் ஒரு ஜென்னா இருந்திருக்கலாம். அவங்க கிட்ட இருக்க போல்ட்னஸ் எனக்கும் நிறைய வேணும். அதுக்காக தான் நான் ஃபேஸ் பண்ணுவேன். ஆனா நான் போல்டா ஃபேஸ் பண்ணி முடிச்ச உடனே என்னை ஃபீல் பண்ற மாதிரி தான் அந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே எனக்கு அமையும். அதனால அவங்க ஆனா அந்த ஃபேஸ் பண்ணிட்டு தைரியமா இருப்பாங்க. என்னோட அங்கிள்ஸ் எல்லாருமே, என்னோட மாமாங்க எல்லாருமே அவங்க தான் மெயினா என்னோட ரோல் மாடல்ஸ். எப்பயுமே என்னோட பேரண்ட்ஸை விட நான் வந்து அவங்க தான் சொல்லுவேன். நல்லதும் சரி, அவங்க ப்ராட் அப் பண்ற விதமும் சரி. ஏன்னா நிறைய விஷயங்கள் அவங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, சின்ன வயசுல சொல்லி கொடுத்துருக்காங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க. நிறைய விதத்துல அவங்க தான் நான் நிறைய இடத்துல அட்மையர் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட தாய் மாமங்க தான். உங்களுக்கு டாட்டர் பிறக்கும்போது நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? உங்க ஹஸ்பண்ட் ரொம்ப அழகா லைஃப் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. எனக்கு இதுக்கு மேலே எதுவுமே வேண்டாம். ஐ டோன்ட் நீட் எனிதிங். எனக்கு அது மட்டும் அவ மட்டும் போதும் எங்களுக்கு.
இப்போ வரைக்கும் அவ மட்டும் எங்களுக்கு போதும். நான் சொல்லுவேன், எவ்வளோ இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும், இப்ப நம்ம 3 பேர் போதும்ப்பா, நம்ம 3 பேர் போதும், நம்ம 3 பேருக்காக we will live. நாங்க வந்து எல்லாருக்குமே நல்லதுதான் நினைப்போம். பட் ஆனா நல்லது நினைச்சாலும் நமக்கு பேக் ஃபயர் அது ஆகிட்டே இருக்கும். அந்த டைம்ல நான் சொல்ற ஒரே வேர்டு, பரவாயில்ல நம்ம 3 பேருக்காக நம்ம we will be there. பொண்ணு பிறந்துட்டான்ற ஃபீலிங் அந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா? சான்ஸே இல்ல. ஒரு ஒரு அது அந்த பர்சன் ஒரு தாட் கூட எங்களுக்கு கிடையாது. பொண்ணோ பையனோ குழந்தை பிறக்கணும் நாங்க ஃபர்ஸ்ட் வேணுனது. அடுத்தது பொன் குழந்தையா இருந்தா எவ்வளோ ஹாப்பி. அது பையனா இருந்தா அந்த ஹாப்பினஸ் இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியல, டவுட் தான். ஆனா பொன் குழந்தைங்களாம் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது. அது என்ன சொல்ற, ரொம்ப ஹாப்பி, சொல்லவே வார்த்தையே இல்லை எங்களுக்கு அதுக்கு. மகளிர் தினத்தன்னைக்கு பொதுவா என்ன சொல்ல வரீங்க? சிம்பிளா அட்வைஸ். சிம்பிளான அட்வைஸ், இருக்கிறத வச்சு நம்ம எல்லாருமே வாழ்ந்துக்கலாம்ப்பா. மற்றவங்க எல்லாரும் சொல்றாங்க, மற்றவங்க எல்லாரும் பண்றாங்க, அதை பார்த்து நம்ம வந்து சொல்லுவாங்க தெரியுமா, மற்றவங்களை பார்த்து நம்ம புளியை பார்த்து பூனை வந்து சூடு போட்டு வச்சுக்காத, அந்த கதையே வேண்டாம். நம்ம கிட்ட என்ன இருக்கோ, நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம லைஃப் வந்து சந்தோஷமா வாழ்ந்தாலே அதுக்கான எண்டு வந்து கடவுள் வந்து கண்டிப்பா நமக்கு வந்து ஃபியூச்சர் வந்து நமக்கு கண்டிப்பா நல்லபடியா அமைச்சு கொடுப்பாரு. ஸோ அதை மட்டுமே திங்க் பண்ணி உங்களுடைய சர்க்கிள் நீங்க வச்சுக்கோங்க. மற்றபடி வேற எதுவுமே இல்லை. ஹாப்பி உமன்ஸ் டே ஃபார் எவ்ரி ஒன்.